வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், வறுமை இருக்கக்கூடாது. அதாவது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், வீட்டில் மேலும் மேலும் பணம் பெருகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. காமதேனுங்க, அல்ல அல்ல குறையாத காமதேனு. அவங்க பாருங்கள், ஈஸ்வர பகவானுக்கு அந்த பாலை தன் காம்பின் மூலம் அது பாருங்கள், அந்த பால் சொரிந்துக்கிட்டே இருக்கும். அந்த பால் நேரடியாக சிவபெருமான் மேலே அந்த லிங்கத்தில் படுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான ஒரு சிலை பாருங்கள். அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காமதேனு சிலையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வீட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டு இது மாதிரி ஒரு பணம் பூ இது மாதிரிலாம் வச்சு தினேலும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், கல்கண்டு வைக்கலாம், பால் வைக்கலாம், திராட்சை வைக்கலாம், முந்திரி வைக்கலாம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ இது வச்சாலே போதுங்க. இது மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு இந்த காமதேனுவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாம்பிராணி பத்தி போட்டு தீப தூபம் காட்டி நீங்கள் கொண்டாட உங்களுக்கு வீட்டில் செல்வ நிலை உயரும். அதே நேரம் ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். வறுமையே இருக்காதுங்க, கண்டிப்பாக வறுமையே இருக்காது. இது மாதிரி நீங்கள் சாமி ரூமில் வச்சு இதை வழிபடுங்க. வியாபார நிலையம் அப்படின்னா குபேர மூலையில் வச்சு நீங்கள் இதை வழிபடும்போது அருமையான ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா காமதேனு அப்படிங்கிறவங்க செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல நன்மை பயக்கும் ஒரு பலனாக இருந்தாலும் சரி, அது அல்ல அல்ல குறையாத ஒரு காமதேனு. இந்த காமதேனு நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதனால் இந்த கோமாதா, இந்த காமதேனுவை நம்ம கொண்டாடணும். ஒவ்வொருத்தரும் வீட்டில் பூஜை ரூமில் வாங்கி வச்சு அலங்கரித்து இவங்களை நம்ம மேலும் மேலும் இது மாதிரிங்க பாருங்கள், 10 ரூபாய் பணம் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ நோட்டு வேணாலும் வைக்கலாம். மேலும் மேலும் இவங்களுக்கு தீபதூபம் போட்டு நம்ம காமிக்கும் போது நம்ம வீட்டில் வறுமை கண்டிப்பாக நீங்கும். வியாபாரம் நிலையமாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அருமையான ஒரு நல்ல பலன் ஏற்படும். இந்த காமதேனுவை வெள்ளிக்கிழமை வாங்கிறது மிகவும் விசேஷமானது. வாங்கி இதை வணங்கி பாருங்கள். உங்கள் வீட்டில் வறுமையே இருக்காது, செல்வம் நிலைத்து நிற்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். நன்றி.